Example 1.15. Let f be a function f n to n defined by f of x equal to 3x plus 2 x belongs to n. இது என்னன்னா f னு ஒரு ஃபங்க்ஷன் n to n அந்த டொமைன் வந்து n நேச்சுரல் நம்பர், கோடொமைன்லேயும் நேச்சுரல் நம்பர், டொமைனோட செட்டு ஃபுல்லாக நேச்சுரல் நம்பர் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். கோடொமைன் அதில் இருக்கக்கூடிய செட்டு ஃபுல்லாகவும் நேச்சுரல் நம்பர். ஸோ ரெண்டு செட்டு வரும் இல்லையா, ஒரு முதல் செட்டு எடுத்துட்டு நேச்சுரல் நம்பர், ரெண்டாவது செட்டு நேச்சுரல் நம்பர் அர்த்தம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் ஆயிடுது, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3x + 2. இப்போ எக்ஸுக்கு ஏதாவது வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் எஃப் ஆஃப் எக்ஸ் வரும். நம்ம எக்ஸுக்கு சப்ஸ்டியூட் பண்ணுற வேல்யூ வந்துட்டு டொமைன்லேயும், எஃப் ஆஃப் எக்ஸுக்கு வர வேல்யூ வந்துட்டு கோடொமைன்லேயும் சேரும். புரியுதா? எக்ஸுக்கு ஒரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம், எஃப் ஆஃப் எக்ஸ் கிடையாது. அப்போது இப்போ சப்போஸ் எக்ஸுக்கு 1 சப்ஸ்டியூட், ஏன்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு 1 இல்லையா, எக்ஸுக்கு 1 சப்ஸ்டியூட் பண்ணால் எஃப் ஆஃப் எக்ஸ் எவ்வளோ வரும், 1 × 3 3 3 + 2 5. இப்போ பாருங்களேன், நான் இங்கே போட்டு 1, இந்த டொமைனில் 1, கோடொமைனில் 5. ஸோ இது ஒரு இது. ஸோ இந்த மாதிரி இதுதான். அப்போ இந்த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3x + 2 கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த இமேஜஸ் ஆஃப் 1 2 3. இப்போ இந்த 1ஓட இமேஜ், 2ஓட இமேஜ், 3ஓட இமேஜ் கேட்குறாங்க. இப்போ 1 எங்கே இருக்கும், அந்த 1ஓடது டொமைனில் இருக்கக்கூடிய 1க்கு இமேஜ் கோடொமைனில் இருக்கும். அப்போது டொமைனில் இருக்கக்கூடிய இந்த 1க்கு இமேஜ் எவ்வளவு, அது மாதிரி 2க்கு எவ்வளோ இமேஜ், 3க்கு எவ்வளோ இமேஜ் அப்படின்றது கேட்குறாங்க. அதே மாதிரி ஃபைண்ட் த ப்ரீ இமேஜஸ் ஆஃப் 29 and 53. இந்த ப்ரீ இமேஜஸ்ன்னு கேட்டாங்கன்னா அர்த்தம், இது கொடுத்துருக்கிற நம்பர் வந்துட்டு கோடொமைனில் இருக்குது, நம்ம டொமைனில் இருக்க வேல்யூ கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம். 29 53 ப்ரீ இமேஜ். இந்த 29க்கு ப்ரீ இமேஜ் எவ்வளோ, ஸோ இங்கே பாருங்கள் 29, அதுக்கு நான் ப்ரீ இமேஜ் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன் 9ன்ட்டு. அது எப்படி கண்டுபிடிக்குதுன்னு நம்ம பார்க்கணும். அடுத்தது ஐடென்டிஃபை த டைப் ஆஃப் ஃபங்க்ஷன், இது என்ன ஃபங்க்ஷன் அப்படின்ட்டு 3 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு சொல்யூஷன், முதல்ல த ஃபங்க்ஷன் எஃப் n to n இஸ் டிஃபைன்டு பை எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3x + 2 x பிலாங்ஸ் டு n. இது எழுதிக்கிறோம். ஃபைண்ட் த இமேஜஸ் ஆஃப் 1 2 3 இல்லையா, இப்போ எக்ஸுக்கு பதிலாக 1 போடணும். இப்போது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3x + 2. இப்போ எஃப் ஆஃப் 1 என்ன வரும், 3 × 1 + 2. ஸோ 3 1s are 3, 3 + 2 5. அடுத்தது x ஈக்குவல் டு 2. x ஈக்குவல் டு 2 போட்டால் என்ன வரும் உங்களுக்கு, எஃப் ஆஃப் 2 ஈக்குவல் டு அதுதான் 3 × 2. இங்கே பாருங்கள் 3, எக்ஸுக்கு பதிலாக 2 போடணும். அப்போ 3 × 2 + 2. 3 2s are 6, 6 + 2 8. அடுத்தது 3 போது எஃப் ஆஃப் 3 ஈக்குவல் டு 3x + 2 இல்லையா, 3 எக்ஸுக்கு பதிலாக 3, 3 3s are 9, 9 + 2 11. ஸோ எஃப் ஆஃப் 3 ஈக்குவல் டு 11. அப்போது த இமேஜஸ் ஆஃப் 1 2 3 ஆர், 1ஓட இமேஜ் வந்துட்டு 5, 2ஓட இமேஜ் வந்துட்டு 8, 3ஓட இமேஜ் வந்துட்டு 11. ஸோ இதை நான் சும்மா ஒரு ஏரோ டயக்ராமில் உங்களுக்கு ரெப்ரசன்ட் பண்ணிருக்கேன் இந்த இடத்துல, ரைட்டா? அடுத்து ரெண்டாவது கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, இஃப் எக்ஸ் இஸ் த ப்ரீ இமேஜ் ஆஃப் 29. இப்போ இந்த 29 எங்கே இருக்குன்னு சொன்னால், ப்ரீ இமேஜ் ஆஃப் 29 கோடொமைனில் இருக்குது. அப்போ அதோடைய ப்ரீ இமேஜ் வந்து டொமைனில் இருக்கும். அது எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்போ ப்ரீ இமேஜ்ன்றதுனால எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 29. எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ எவ்வளோ உங்களுக்கு இங்கே பார்த்துருக்கோம் பாருங்கள். எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னது, 3x + 2. இதை மைண்டில் வச்சுக்கணும். இப்போ ப்ரீ இமேஜ்னு சொல்கிறதுனால இந்த எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ 29 வச்சுக்கணும். இப்போ 3x + 2 = 29. அப்போது 3x = என்ன ஆகும், 29. இந்த +2 அந்த பக்கம் போனால் -2. 29 - 2 எவ்வளவு, 27. ஸோ 3x = 27னா x எவ்வளோ முடியும், 27/3 வந்துட்டு 9, 9 3s are 27.
So if x is a pre-image of 53 gen, இப்போ இது நம்ம next 53 எடுத்துக்கிறோம். இது வந்துட்டு pre-image x equal to 9. இப்போ அடுத்தது 53க்கு அப்போ f of x equal to 53. 3x plus 2 equal to 53. 3x equal to 53 minus 2 51. அப்போ x equal to 51 by 3. Cancel out பண்ணா x equal to 17. So the pre-images of 29 and 53 are 9 and 17 respectively. So இங்க பாருங்க 29 உடைய pre-image 9, 53 ஓட pre-image 17. சரியா? இப்போ இதுல third question. இது பாருங்க, இந்த question பாருங்க. Find the identity of the identify the types of function. Identify the types of function. So எப்படி types of function நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னும்போது பாருங்க, இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேல்யூக்கும், ஏன்னா அந்த f of x equal to இதிலேருந்து நம்ம சொல்ல முடியும் f of x equal to 3x plus 2 இல்லையா? எக்ஸுக்கு பதிலாக 1 போட்டோம்னா 1 போட்டால் என்ன வரும்? 3 plus 2 5 வருது. 2 போட்டால் 2 into 3 6, 6 plus 2 8. இது மாதிரி ஒவ்வொரு வேல்யூக்கும், ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் வேல்யூக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஆன்சர் வருது உங்களுக்கு. ஸோ இங்கே பாருங்கள், since different elements of n have different images in the codomain. அப்போ அப்படின்னா அர்த்தம், நம்ம டொமைனில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நம்பருக்கும் ஒவ்வொரு கோடொமைனில் ஒவ்வொரு இமேஜ் கிடைக்குது. அப்போ இந்த ஃபங்க்ஷன் கண்டிப்பாக என்ன ஃபங்க்ஷனாக இருக்க முடியும்? 1-to-1 ஃபங்க்ஷன். டொமைனில் 1க்கு 5 வருது, 2க்கு 8 வருது. சப்போஸ் 5 போட்டோம்னா 5 3s are 15, 17 வருது. இது மாதிரி ஒன்று ஒன்று நம்ம போடும்போது வெவ்வேறு வேல்யூ வருது. அதனால் இது வந்து 1-to-1 ஃபங்க்ஷன். அதே நம்ம இன்னொன்றும் பார்க்கணும், இது ஆன் டு ஃபங்க்ஷனா இன்டூ ஃபங்க்ஷனா, அதையும் நம்ம செக் பண்ணணும். ஸோ ஆன் உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா எஃப் வந்து ஆன் டு ஃபங்க்ஷனா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கும்போது, ஃபஸ்ட்டு ஆன் டு ஃபங்க்ஷனாக இருக்கணும்னா என்ன அர்த்தம்னா, இந்த டொமைனில் இருக்கக்கூடிய கோடொமைனில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும், எல்லா எலிமெண்ட்டுக்கும் டொமைனில் ஒரு ப்ரீ இமேஜ் இருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கங்க, கோடொமைனில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் இந்த டொமைனில் ஒரு ப்ரீ இமேஜ் இருக்கணும். சரி, இங்கே பாருங்கள், 5க்கு ப்ரீ இமேஜ் இருக்குது, 8க்கு ப்ரீ இமேஜ் இருக்குது. அப்போது இந்த 1 2 3 மற்றபடி எந்த நம்பருக்கும் நம்மளுக்கு ப்ரீ இமேஜ் இல்லை. 1 2 3க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இல்லை, ப்ரீ இமேஜ் இல்லை. அதனால இது வந்து என்ன ஃபங்க்ஷன் கிடையாது அப்படின்னு சொல்லலாம்னா, இட் இஸ் நாட் ஆன் டு ஃபங்க்ஷன். ஏன்னா ஆன் டு ஃபங்க்ஷன் சொன்னால் கண்டிப்பாக வந்துட்டு இந்த கோடொமைனும் அந்த ரேஞ்சும் எல்லாம் சேமாக இருக்கணும். இந்த கோடொமைன் இப்போ அதுக்கு தான் இங்கே ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், த கோடொமைன் ஆஃப் எஃப் இஸ் என். இந்த கோடொமைன் வந்து இந்த ஃபங்க்ஷனோட கோடொமைன் என்ன. ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா எதில் ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள், நம்ம 1க்கு போட்டோம்ல, 1க்கு 5 வந்துச்சு, 2க்கு 8 வந்துச்சு, 3க்கு 11 வந்துச்சு. ஸோ அப்படி போடும்போது நம்ம சப்போஸ் 4க்கு என்ன வருதுன்னு பார்த்தோம்னா, 4க்கு எவ்வளோ வரும் பாருங்கள், 4 3s are 12, 12 plus 2 14. 5க்கு 5 3s are 15, 15 plus 2 17. ஸோ இந்த ரேஞ்ச் வந்துட்டு இப்படி வருது. ஆக்சுவலாக ஆன் டு ஃபங்க்ஷனாக இருக்கணும்னா இந்த ரேஞ்ச் எப்படி இருக்கணும், ஃபுல் கோடொமைனும் இருக்கணும். புரிஞ்சுதா உங்களுக்கு? ரேஞ்ச் வந்துட்டு கோடொமைனில் இருக்க எல்லா எலிமெண்ட்டும் ரேஞ்சில் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு அது ஆன் டு ஃபங்க்ஷன். 2 வகையாக சொல்லலாம். சிம்பிளாக புரிஞ்சுக்கிது என்னென்னா, கோடொமைனில் இருக்கக்கூடிய எல்லா எலிமெண்ட்டுக்கும் டொமைனில் ஒரு ப்ரீ இமேஜ் கண்டிப்பாக இருக்கணும். அப்படி இல்லை இதில், அதனால் இந்த ஃபங்க்ஷனு என்ன ஃபங்க்ஷனு கிடையாது, ஆன் டு ஃபங்க்ஷன் கிடையாது. அப்படி இல்லாமல் இருந்தால் அந்த ஃபங்க்ஷனுக்கு அப்போ என்ன பேர், அந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் இன்டூ ஃபங்க்ஷன். அதனால் எஃப் இஸ் 1-to-1 and into function.
இப்போ எக்ஸாம்பிள் 1.16 பார்க்கலாம். The forensic scientist can determine the height in centimeters of a person based on the length of the thigh bone. ஸோ இப்போ எப்படின்னா பேஸ்ட் ஆனுக்கு அப்புறம் இது பாருங்க, அதை எடுத்துக்கணும். லெங்த் ஆஃப் த thigh bone எவ்வளவோ அதை வச்சு நம்ம என்ன டிட்டர்மைன் பண்ணலாம்னா ஹைட் ஆஃப் த பர்சன். ஒரு மனிதனுடைய ஹைட்டை எதை வச்சு கண்டுபிடிக்க முடியும்? thigh bone-உடைய லென்த்தை வச்சு சொல்லலாம் அப்படின்னு யார் கண்டுபிடிச்சாங்க? ஃபாரன்சிக் சயின்டிஸ்ட் கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ தே யூஸ்வலி டூ ஸோ யூஸிங் த ஃபங்க்ஷன். அப்போ அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று இது பண்ணுறாங்க. அந்த ஃபங்க்ஷன் என்னன்னா h of b equal to 2.47b plus 54.10. h of b equal to எவ்வளவு? 2.47b plus 54.10. ஸோ இங்கே பார்த்துங்க, இந்த பின்றது தான், பின்றது எதை ரெப்ரசன்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த thigh bone-உடைய லென்த்து. இங்கே அதை கொடுத்துருவாங்க பாரு, வேர் பி இஸ் த லென்த் ஆஃப் த thigh bone. சரியா? இதை வச்சுட்டு நம்ம அப்போ இந்த ஃபங்க்ஷன் எதுன்னு சொன்னீங்கன்னா என்ன சொல்லணும்? h of b equal to 2.47b plus 54.10. இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இஃப் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து செக் இஃப் த ஃபங்க்ஷன் h is 1-to-1 ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் வந்து 1-to-1 அப்படின்னு செக் பண்ண சொல்கிறாங்க. அடுத்தபடியாக ஆல்சோ ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் அ பர்சன் இஃப் த லென்த் ஆஃப் ஹிஸ் thigh bone is 50 சென்டிமீட்டர். ஸோ லென்த் ஆஃப் thigh bone ஒரு ஆளுக்கு 50 சென்டிமீட்டர் இருந்தால் அந்த பர்சனுடைய ஹைட்டு எவ்வளோன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ அதாவது இது பி கொடுத்துருக்காங்க, அதனுடைய ஹைட் ஆஃப் த பர்சன், அதாவது h of b கண்டுபிடிக்கலாம். அடுத்தது மூணாவது கொஸ்டின் பாருங்கள். ஃபைண்ட் தி லென்த் ஆஃப் தி thigh bone. thigh bone-ஓட லென்த் கேட்குறாங்க. இஃப் ஹைட் ஆஃப் பர்சன் இஸ் 147.96 சென்டிமீட்டர். இப்போ இதுக்கு என்ன அர்த்தம்னா thigh bone கேட்குறதுனால பி கேட்குறாங்க, f of b கொடுத்துருக்காங்க. இது f of b, இது b. இங்கே எப்படி கிடையாது, இங்கே வந்துட்டு என்ன கொடுத்தோம்னா பி கொடுத்துட்டு f of b கேட்குறாங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா செக் இஃப் த ஃபங்க்ஷன் h is 1-to-1 இல்லையா? எப்படி 1-to-1 கண்டுபிடிக்கிறது அப்படின்னும் போது டு செக் இஃப் h is 1-to-1 நம்ம 1-to-1 இருக்கும் அப்படின்னு நம்ம இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன அஸ்யூம் பண்ணிக்கணும்னா h of b1 equal to h of b2. அதாவது ரெண்டு thigh bone-உடைய லென்த் எடுத்துக்கோ, b1 ஒன்று எடுத்துக்கோ, b2 எடுத்துக்கோ. thigh bone-உடைய லென்த் வந்துட்டு b1 ஒன்று எடுத்துக்கோ, b2 எடுத்துக்கோ. h of b1 இது h of b1னா அந்த பர்சனுடைய ஹைட். b1 அப்படின்னு லென்த்து கொண்ட thigh bone லென்த்து கொண்ட ஒரு நபருடைய ஹைட் hb1. b2 அப்படின்னு thigh bone கொண்ட ஒரு நபருடைய ஹைட்டு h of b1. இது 1-to-1 ஃபங்க்ஷனாக இருக்கணும்னா இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கணும். ஸோ நம்ம ஈக்குவல் போட்டுருக்கோம். ஸோ இப்போ h of b எவ்வளவு? 2.47b plus 54.10. அது நம்ம மேலே கொஸ்டின் எடுத்து பாருங்கள். 2.47b plus 54.10. அப்போது இது என்ன? h of b. அப்போ வந்து நம்ம இங்கே வந்து b1 இருக்கு இல்லையா, அந்த b பதிலாக b1 போடும். 2.47 h of b equal எவ்வளோனா h of b1 எவ்வளோ இருக்க முடியும்? இங்கே b-யோட வேல்யூவை b1 ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ 2.47 b1 plus 54.10 ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்குது உங்களுக்கு? b2 2.47 b2 plus 54.10. ஸோ இது ரெண்டும் நம்ம கேன்சல் பண்ணோம், ஏன்னா ஈக்குவல் இருக்குது, ஈக்குவல் இந்த பக்கம் வந்தப்போ சேமாக இருக்குது. இப்போ அதுக்கப்புறம் நம்ம எடுத்தால் 2.47 b1 equal to 2.47 b2. ஸோ இங்கேயும் 2.47 2.47 ஈக்குவல் கேன்சல் பண்ணிடலாம். அப்படின்னா என்ன வரும் நம்மளுக்கு? b1 equal to b2.
அப்போது h of b1 equal to h of b2னா b1 equal to b2ன்னு வந்திருக்கிறதுனால இந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு 1-to-1 ஃபங்க்ஷன். அடுத்தது if the length of the thigh bone is 50 cm. Length of the thigh bone na b. What is the height of the person? அப்போ f of 50 is equals to b கொடுத்துட்டா f of b கண்டுபிடிக்கணும். f of b ஓட வேல்யூ 50. ஸோ f of b க்கு என்ன நம்ம இங்கே டிஃபைன் பண்ணியிருக்காங்க பார்த்துங்க. நம்ம திருப்பி எடுத்து பார்த்துக்கிறது நல்லது இல்லையா, அதனால தான் எடுக்கிறேன். 2.47b ப்ளஸ் 50.10 இருக்கு இல்லையா. ஸோ இங்கே 2.47 பிக்கு பதிலாக 50 போடு ப்ளஸ் 54.10. ஸோ 2.47 into 50 will give you 123.5. இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணுங்க ப்ளஸ் 54.10. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 177.6 சென்டிமீட்டர். பாருங்கள், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பாருங்கள். 177.6 சென்டிமீட்டர். சா அடுத்த 3 கொஸ்டின் கேட்குறாங்க. if the height of the person is 147.96 சென்டிமீட்டர். பர்சனோட ஹைட் கொடுத்துட்டாங்க, அதாவது எஃப் ஆஃப் பி கொடுத்துட்டாங்க. அதிலிருந்து நம்மளை என்ன கேட்க சொல்கிறாங்க, தை போனோட லென்த்து கேட்குறாங்க. ஸோ கொடுத்துருக்குது ஹெச் ஆஃப் பி ஈக்குவல் டு 147.96. ஹெச் ஆஃப் பின்னா என்னது 2.47b ப்ளஸ் 54.10 ஈக்குவல் டு 147.96. ஸோ 2.47b இந்த 54.10 ஈக்குவலுக்கு அந்த பக்கம் அனுப்பிச்சோம்னா நம்ம இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணோம். சப்ராக்ட் பண்ணோம்னா என்ன நம்மளுக்கு ரிசல்ட் வருது 93.86. இது ரெண்டும் சப்ராக்ட் பண்ணி பாருங்கள். பண்ணால் நமக்கு என்ன வரும் 93.86. இப்போ 2.47b ஈக்குவல் டு 93.86. அப்போ வாட் இஸ் பி? இந்த 2.47 கீழே கொண்டு வாங்க, கேன்சல் அவுட் பண்ணிங்கன்னா 38 வரும். ஸோ the length of the thigh bone is 48 சென்டிமீட்டர். இது ரெண்டு சமம் போட்டு பாருங்கள். நாளைக்கு அடுத்து ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம பார்க்கலாம்.